ஆஃப்ரிக்கன் டிஷ் ஃபூஃபு ட்ரை பண்ணியிருந்தேன். போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கரெக்டு. பட் எனக்கு பர்சனலாக பிடிக்கல, சாப்பிடவே என்னால் முடியல. அதனால தான் ஃபெயிலியர்னு போட்டிருக்கேன். OMG. மரவள்ளிக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் தவாவில் எண்ணெய் ஊற்றி இந்த மரவள்ளிக்கிழங்க அரைச்சதை அப்படியே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கிண்டிகிட்டே இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஹல்வா மாதிரி வந்துருங்க. அது வந்து ரொம்ப கெட்டியாக, அது சாஃப்டாலாம் இருக்காது. ஒரு மாதிரி அந்த டெக்ஸ்டர் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே நிப்பாட்டின்னு பாருங்கள். அந்த கலர் சேஞ்ச் தெரியுதா? அவ்வளோதான். இதோட சிக்கன் வச்சு சாப்பிட சொல்லியிருந்தாங்க. சிக்கனோ இல்லை நான்வெஜ் ஏதாவது. நான் கருவாடு கிரேவி வச்சு சாப்பிட்டேன். ஆனால் இந்த டெக்ஸ்சர் வந்து என் தொண்டைக்குள்ளே போகையில் என்னமோ பண்ணிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள். டோட்டல் ஃபெயிலியர்னு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்ல. பட் நிறைய பேர்த்துக்கு இது பிடிச்சிருந்தது. நான் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன், எனக்கு பிடிக்கல. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்து ரிஸ்க் எடுத்துக்கோங்க. கேம் ஓவர். அதர் கண்ட்ரி ரெசிபி நிறையா ட்ரை பண்ணி சாப்பிட்றவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது பிடிக்கலாம். கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்து ட்ரை பண்ணுங்கள்.